ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடட் பை ஏ, அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏஎக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஏ அந்த பக்கம் கொண்டு போண்டியாச்சு. இப்போ இதை பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி 2ab 2a அப்படிங்கிற ஃபார்மெட்டில் 2x வந்து ஏ எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 × x எடுத்தோம். பேலன்ஸ் இருக்கிறது b பை ஏ. இந்த b பை ஏ எப்படி கொண்டு வரது, அப்படியே நான் போட்டேன். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்குது, அதனால் நான் இந்த 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ தட் இதை கேன்சல் பண்ணும்போது bx பை ஏ அதே ஈக்குவேஷன் வந்துடும். அடுத்து மைனஸ் சி பை ஏ. இப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் 2ab நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு பி ஸ்கொயர் வேணும். ஸோ அந்த பி ஸ்கொயரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x b பை 2a ப்ளஸ் b பை 2a ஹோல் ஸ்கொயர். அதே போல் ரைட் சைடும் b பை 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி பை ஏ. இப்போ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிடலாம். இந்த இடத்துல பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் மைனஸ் சி பை ஏ. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே 4a இருக்குது. அப்போ இங்கே 4a நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக கிடச்சிரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம, ஏன்னா நமக்கு தேவை எக்ஸு, ஸோ அப்போ இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர். ஏன்னா ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2a ஆயிரும். இப்போ இந்த 2a ரெண்டு பக்கமும் காமனாக இருக்குது. அப்போ அந்த காமன் நம்ம எல்சிஎமாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ்.